ஹலோ வணக்கம் அனைவருக்கும். குட்டி போயம் குட்டி கிளாஸ் இந்தியன் சீசன்ஸ் சப்பையான போயம்ங்க. சரியா? 10 நிமிஷம் படிக்கிறோம். இதுக்கப்புறம் இதை திருப்பி பார்க்கறதே கிடையாது. ஆத்தர் நிஷா டைரீன் அப்படின்றவங்க. சரியா? அபவுட் தி ஆத்தர் வந்துட்டு சில போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில போயம்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம போயம்ல கொடுக்கல. ஸோ நிஷா டைரீனை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. சரியா? ஸோ இந்தியாவில் இருக்க சீசன்ஸை பத்தி தான் பேச போறாங்க. சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட். பயங்கர வெக்கையில சம்மர் வருமா, வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். போயம்ல நிறைய இடத்துல பர்சானிஃபிகேஷன் வரும். நிறைய இடத்துல எல்லா சீசன்ஸையுமே ஒரு நபரா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி பர்சானிஃபிகேஷன். போயம் வந்துடுச்சு அப்படின்னாலே பர்சானிஃபிகேஷன் ஆப்ஷன்ல இருந்துச்சுனாலே தட்டி தூக்கிடலாம். ஸோ சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட், இப்படிதான் சம்மர் இருக்கும். சன்னி ஸ்மைல்ஸ் ஆலிட்ரேஷன் consonant sound, repeating consonant sound in the same line, alliteration. அடுத்தது seasons மாறும். muddy roads, monsoons, mangoes. muddy roads, monsoons, mangoes, leaf frogs and toads. இது என்னது? இது எந்த சீசன்னே சொல்லலைங்க, ரெய்னி சீசனுங்க. சரியா? அடுத்து spring is pretty but short and sweet when you can smell the grass from the garden seat. ஸோ கார்டன்ல உட்காந்துட்டு உங்களால கிராஸ் உடைய அந்த இனிமையான அந்த ஸ்மெல் பண்ண முடியுமா? ஸ்ப்ரிங்கு அழகா இருக்கும், ஆனால் சின்னதா இருக்கும். அழகா ஸ்வீட்டா இருக்கும், ஆனால் ஸ்ப்ரிங் சின்னதா இருக்கும். ஸோ மூணாவது ஸ்ப்ரிங். 4 சீசன்: சம்மர், ரெய்னி, ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் ஆட்டம். இந்த 4 சீசன்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டம்ங்கிறது ஈஸ்ட் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலாந்துல ஆட்டம் சீசன் எப்படி இருக்குன்னா, இலைகள் கலர் மாறும், ரெட், எல்லோ, ப்ரௌன் கலர்ல இருக்கும். இங்கிலாந்துல ஆட்டம் சீசன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். ஆனா இந்தியால ஆட்டம்ங்கிறது என்னது அப்படின்னா, லீவ்ஸ் கீழே விழுறது, இலையுதிர் காலம். அதுதான் இந்தியால ஆட்டம். இந்தியால ஆட்டம்ங்கிறது இலையுதிர் காலம். சரியா? இங்கிலாந்துல ஆட்டம்ங்கிறது 3 கலர்: ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். சரியா? ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். ஸோ 4 சீசனுங்க. சரியா? சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட்னா சம்மர். அப்புறம் மட்டி ரோட்ஸ், மன்சூன்ஸ், மேங்கோஸ், லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். டோட்ஸ்னா தவளைகள், லீப் ஃப்ராக்ஸ்னாலும் கைண்ட் ஆஃப் ஃப்ராக் தான். சரியா? அடுத்து ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் when you can smell the grass from your garden seat. கார்டன் சீட்ல இருந்து கிராஸ் ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னா அது ஸ்ப்ரிங். சரியா? ஆட்டம் வந்துட்டு இங்கிலாந்துல ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். இந்தியால லீவ்ஸ் ஃபால் டவுன். ஐ மேக் த ஃபீட் டஸ்டி ஃபீட். எது? சம்மர். கொஸ்டின்ல வரும் சம்மர். ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ ஆம் தேர். இது எந்த சீசன் அப்படின்னா, இது வந்துட்டு ரெய்னி சீசன். ஐ ஆம் பிரிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னா எது? ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் வசந்த காலம், அதான் ஸ்ப்ரிங். ஆட்டம்னா இலையுதிர் காலம். ஐ மேக் எ கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். ஸ்ப்ரிங் தான். சரியா? ஸோ கார்டன் நல்ல ஸ்மெல் வரும் அப்படின்னா நல்ல பூக்கள், இலைகள்லாம் நல்லா வளரும். லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீனா இது ஆட்டம். ஆட்டம். சரியா? டோட் அப்படிங்கிறது என்ன கலர்டு அனிமல்? ப்ரௌன் கலர்டு அனிமல். கொஸ்டின்ல வரும் ப்ரௌன் கலர்டு அனிமல். சரியா? அடுத்தது டஸ் த போயிட் வெல்கம் த சம்மர். ஆமா, போயிட்டு வெல்கம் த சம்மரை வெல்கம் பண்றாரா அப்படின்னா, ஆமா, சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்றாங்க. அதனால சன்னி ஸ்மைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சம்மரை வெல்கம் பண்றாங்க அப்படிங்கிறாரு. சன்னி ஸ்மைல்ஸ். சம்மர்ல மழை இருக்காது அப்படின்னு சொல்ற லைன் எது அப்படின்னா, டஸ்டி ஃபீட். சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். இந்த லைன் மூலமா நம்ம என்ன சொல்லலாம்? சம்மர்ல என்ன இருக்காது? ரெயின் இருக்காது. சரியா? ஸோ சன்னி ஸ்மைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்துட்டு போயிட்டு வந்து வெல்கம் பண்றாரு, சிரிச்சுக்கிட்டே சம்மரை வெல்கம் பண்றாரு அப்படிங்கிறோம். அடுத்தது மழை இல்லைன்னா சன்னி ஸ்மைல்ஸ், டஸ்டி ஃபீட். அடுத்தது பிளேஸ் ஆஃப் ஹீட். 3யுமே சேர்த்துக்கிறோம். பிளேஸ் ஆஃப் ஹீட். இந்த 3 விஷயம் மூலமா மழை இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது ஸ்ப்ரிங் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு? பிரிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். சரியா? கார்டன் இஸ் ஃப்ரெஷ்னு எந்த லைன் சொல்லுது? யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட். இந்த லைன் தான் சொல்லுது. யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட். யூனா யாருன்னா, யூனா வந்துட்டு லிசனர் இல்ல ரீடர். போயமை வாசிக்கிறவங்க, போயமை கேட்கிறவங்க. சரியா? வென் யூ அப்படின்னா போயமை கேட்கிறவங்க, போயமை வாசிக்கிறவங்க.
நம்மள சொல்றாரு சரியா? ரைட். இந்தியாவில் ஆட்டம் எப்படி இருக்கு? லீவ்ஸ் ஃபால் டவுன். அடுத்து இங்கிலீஷ் ஆட்டம் எப்படி இருக்கு? ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன் 3 கலர்ல வருது. இந்தியாவில் லீவ்ஸ் கீழே உழுது, அவ்வளவுதான். அடுத்த ரைமிங் வேர்ட்ஸ் அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன் சன்னி ஸ்மைல்ஸ், இங்க மட்டி மன்சூன்ஸ் மேங்கோஸ், இங்க ஸ்ப்ரிங் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இது 2 லைன் சார். ஏன் சார் நீங்க அலிட்ரேஷன் ஒரு லைன் தானே சொன்னீங்க, ஏன் 2 லைன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். இது 2 லைன் கிடையாதுங்க, ஒத்த லைன் தான். இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் டு மட்டி ரோட்ஸ் மன்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ். மொத்தமா ஒத்த ஃப்ரேஸுங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தனித்தனி கிடையாது, மொத்தமா ஒரு ஃப்ரேஸ். சரியா? ஸோ ஒரு லைன் உடனே நம்மளால இதுதான் ஒரு லைன் நினைச்சிருவாப்ல, அப்படி கிடையாது. போயம்ல சில நேரம் ஒரு லைன் இப்படி இருக்கும், அடுத்த லைன் இப்படி பாதி இருக்கு. சரியா? ஸோ அப்படி கூட இருக்கும். இது ரெண்டுமே ஒத்த லைன் தான், ஒரு லைன் தான். சரியா? ஒரு லைன்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஐடியா, ஒரு தாட், ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இது 2 லைன் கிடையாது, ஒத்த லைன் தான். புரிஞ்சுட்டா? ரைட், அவ்வளவுதாங்க. தப்பையான போயம் தான் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு வந்துடும். இல்லை எதை கண்டிப்பா 10 கொஸ்டின்ஸ் எடுக்கலாங்க, 10 கொஸ்டின்ஸ் சாலிடா எடுக்கலாம். நம்ம ஒரு 15 கொஸ்டின் எடுப்போம், கஷ்டமாவே எடுப்போம், சால்வ் பண்ணி காமிச்சிருங்க, வேலை முடிஞ்சிச்சு. இதுல நான் சொல்லியிருக்கேன், பர்சானிஃபிகேஷன் வரும், அலிட்ரேஷன் வரும், ஓகே, ஆனா பர்சானிஃபிகேஷனும் வரும். சன்னி ஸ்மைல்ஸ் பர்சானிஃபிகேஷன் இருக்கு. சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய். டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கும். நீங்க இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நீங்க டெஸ்ட் சீரீஸ் அவைல் பண்ணிக்கலாம். டாட்டா, தேங்க்யூ.